KP முனுசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார், முன்னாள் அமைச்சரும் கூட. சார் வணக்கம். இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைந்திருக்கார், எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெரிய துரோகி தன்னுடைய அடையாளத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் துரோகி என்பதை நீண்ட காலத்திற்கு முன்பே நன்கு அறிந்து பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள். அதனால்தான் இறுதி வரை அவர் இயக்கத்தில் சேர்க்கக்கூடாது என்று, அதுவும் பொதுக்குழு உறுப்பினர்களால் வெளியேற்றப்பட்டவரை சேர்க்கக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு துரோகி புரட்சி தலைவரை மறந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம், ஒரு முதலமைச்சர் பதவியை கொடுத்தவர்கள் அதையெல்லாம் மறந்து சுயநலமாக தன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இவர் இங்கே சேர்ந்திருக்கிறார். இன்னும் அடுத்தது வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இதே ஸ்டாலினை விட்டும் வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பச்சோந்தி தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். நீங்க அவருடைய கடைசி முடிவு வரை அதிமுக அல்லது என்டிஏ அப்படி இருந்தது. நீங்க புறக்கணிச்சதால, நீங்க சேர்த்துக்க மாட்டேன்னதால அவர் திமுக போனதா பார்க்கலையா? புறக்கணித்ததாக அல்ல, அவருடைய குணத்தை தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான், அவர் செய்த தவற்றின் காரணத்தினால்தான், அவர் இந்த இயக்கத்தின் விரோத போக்கு நடந்துகின்ற காரணத்தினால்தான் பொதுக்குழு உறுப்பினர்களால் வெளியேற்றப்பட்டனர். இப்போ ஓபிஎஸ் ஓடு இருந்தவங்க எல்லாம் திமுக போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லையே. அவர் வந்து அதிமுக வர முடியாது, பாஜக வர முடியாது. அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் திமுக தானே. மற்றவரை போல் ஓபிஎஸ் கிடையாது. இவர் இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர், முதலமைச்சராக 3 முறை இருந்தவர். இவர் தனக்கு வாய்ப்பு இல்லை என்று வருகின்ற போது இந்த இயக்கத்தில் தனக்கு கிடைத்த இவ்வளவு பெரிய மரியாதையை அதை காப்பாற்றுவதற்காக ஒதுங்கி இருக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்திக் கொள்வதற்காக யாருக்குள்ளில் கையேந்தக்கூடிய ஒரு கையிலாகாத மனிதர் தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். இல்ல, ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவர் அரசியல் துறவரம் பூண்டணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு அரசியல்வாதி அப்படி யோசிப்பாரா? அரசியல் பூண்ட வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இந்த கட்சி தனக்கு கொடுத்த மரியாதைக்காக இறுதி வரை இந்த கட்சியுடைய பெயரை சொல்லி அமைதியாக இருந்து விடலாம். லட்சக்கணக்கான தொண்டர்கள் எந்தவித பிரதிபலனும் பார்க்காமல் இந்த கட்சிக்காக தன்னையே மாய்த்துக் கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர் இருக்கின்ற இயக்கம் இந்த இயக்கம். இதன் இயக்கத்தின் வாயிலாக இவ்வளவு பெரிய உயர்வான பதவிக்கு வந்த இவர் இந்த இயக்கத்தை மறந்தார், இயற்கைகளை மறந்தார், புரட்சி தலைவரை மறந்தார், புரட்சி தலைவியை மறந்தார். புரட்சி தலைவரால் தீய சக்தி என்று சொன்ன கருணாநிதியோடு இன்று அவர் இணைந்திருக்கிறார். அதனால் இவர் ஒரு தீய சக்தி, சந்தர்ப்பவாதி, பச்சோதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஓபிஎஸ் சேர்ந்திருப்பதன் மூலமாக அவருடைய ஆதரவாளர்கள், அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இதெல்லாம் திமுகவுக்கு போகும்னு பார்க்க வேண்டாமா? அவருக்கு என்ன ஆதரவு இருக்கிறது? அவருக்கு யார் ஆதரவாளர் இருக்கிறார்கள்? ராமநாதபுரத்தில் 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரே சார். தனிமரமாய் நின்றிருக்கிறார். இப்பொழுது தனிமரமாய் நின்றிருக்கிறார். அவருக்கு என்று ஆதரவாளர்கள் யாரும் கிடையாது. சமுதாய ரீதியாக இந்த வாக்குகள் ஓபிஎஸ்க்கு பலம் கொடுக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சமூகத்தை பற்றி பேசவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம். அனைத்து சமூகத்திலும் அனைத்து சாதிகளும் இந்த இயக்கத்திலே உறுப்பினர்களாக, தொண்டர்களாக, தியாகம் செய்வதாக இருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த இயக்கத்தில் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இணைந்து இந்த இயக்கத்தை கட்டி காத்திருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்ற காலத்தினால் ஜாதியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தென் மாவட்டங்களில் கடந்த முறை பெரும் சரிவு ஏற்பட்டது அதிமுகவுக்கு. இப்போ ஓபிஎஸ் போயிருப்பதன் மூலமா ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு 2000 ஓட்டு கிடைச்சா கூட அது வந்து திமுக அட்வான்டேஜ் தானே. கொள்கையுடைய கட்சி கொள்கைதான் முதன்மைப்படுத்துவோம் அல்லாமல், கொள்கைக்குத்தான் எங்களுடைய உழைப்பும் தியாகம் இருக்கும் அல்லாமல், எங்களுடைய தலைவர்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கோம் அல்லாமல் வாக்கு வங்கிக்காக மட்டும் நாங்கள் இல்லை. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.